எங்க அம்மா எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கிறாள, அவகிட்ட நான் போய் பேசுவேன். எப்படி பேசுவேன்னா, "அம்மா இன்னைக்கு பஞ்சமி. என்னால அம்மா பண்றாங்க இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா வீட்ல பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பாயாசமோ, அப்ப அவ எனக்கு வழிவாசல் பண்ணா. இத்தன நாளா நீ கஷ்டப்பட்டல்ல. எனக்கு கற்கண்டு மூலியமா கூட வைக்கிறது கூட இல்ல. சர்க்கரை வச்சு வணங்கின்னு இருந்தேல்ல. கொஞ்சம் நான் உன் லைஃப்ப நான் மாத்துறேன்னு சொல்லிட்டு, அது மூலியமா கொஞ்சம் படிப்படியா என்ன பண்ணாங்க, ஒரு வேலை வந்து நிரந்தரமா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரசாதங்கள் அது எல்லாமே அவளா தான் சூஸ் பண்ணிக்கிட்டா தவிர, நாங்களா எதுவுமே நான் இத பண்ண போறேன்னு பிளான்லாம் கிடையாது. இன்னைக்கு பஞ்சமின்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு பௌர்ணமின்னு நம்மளுக்கு தெரியாது. அந்த நேரத்துல வீட்ல எங்க அம்மானா கரெக்ட்டா அந்த நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கலோ, இல்ல ஏதாவது ஒரு நெய்வேத்தியமாவது வச்சு சாமி கும்பிட்டுருவாங்க. அத நான் வீட்ல ஈவினிங் வரும்போது 8 மணி, 9 மணிக்கு வரும்போது பார்க்கும்போது, அப்பா அம்மாக்காக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாமே ப்ராப்பரா செஞ்சு வச்சிருந்தவங்க வந்து அம்மா அவங்கள உணர்த்துனது. என்ன வந்து இப்படி போட்டுக்காத, என்ன வந்து இப்படி வைக்காத அப்படின்னு அவங்க உணர்த்ததுனால எல்லாத்தையும் செஞ்சு விட்டாங்க.